பசி இல்லாதவங்க கூட பிரியாணின்னு பேர் கேட்டாலே பசிக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் பிரியாணி தான். அதுவும் எக் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். முட்டை பிரியாணி யாருக்கு தான் பிடிக்காது இருக்கும், அது பிரியாணின்னு சொன்னாலே பிடிக்கும் தான் எல்லாருக்கும். எக் பிரியாணி சிம்பிளாக பட்ஜெட்டுக்குள்ளேயே நாம் ஒரு டசன் முட்டையோ இல்லை அரை டசன் முட்டையோ வாங்கி நம்ம வேக வச்சு செஞ்சால் சூப்பராக இருக்கும். அதுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கினேன் நான். உங்ககிட்ட வீட்டில் என்ன ரைஸ் இருக்கோ அதுவும் போதும். வெங்காயம், பட்டை, லவங்கம், ஏலக்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் எடுத்துக்கலாம். எண்ணெய் காய வச்சு நாம வெங்காயத்தை நல்லா வறுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுக்கும் போது நமக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நல்லா ஸ்வாகியா இல்லாத நல்லா இருக்கும். இந்த மாதிரி வறுத்து எடுத்தாச்சு. இந்த மாதிரி ரோஸ்டா வறுத்து எடுத்தா தான் நல்லா இருக்கும் பிரியாணிக்கு. இது லேயர் பிரியாணி. அதுக்கு நான் தண்ணி நல்லா காய வச்சிக்கணும். ஒலை வச்சுட்டு உப்பு போட்டு கொதிக்கட்டும் நல்லா. அதுக்குள்ளே நாம் பட்டை, லவங்கம், ஏலக்காய், கருப்பு ஏலக்காய், பச்சை ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் நெய் சேர்த்துக்கினேன், ஏன்னா சாப்பாடு நல்லா உதிரியாக வரணும்ல. நல்லா தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி கொதித்த பிறகு நாம் அரிசி கலந்துக்கலாம். கழுவி வச்சு ஊற வச்ச அரிசி தான், அந்த தண்ணி நம்ம கலந்துக்கலாம். புதினா, கொத்தமல்லி நல்லா கட் பண்ணிக்கலாம். அப்படியே போட்டால் இலைய பசங்கள்லாம் தூக்கி போட்டுருவாங்க. நமக்கும் பிடிக்காது இலையிலையாக இருந்தால். இந்த மாதிரி துருவாக நம்ம கட் பண்ணி போட்டுக்கும் போது நல்லாயிருக்கும். நம்ம வயிற்றுக்குள்ளேயும் போவோம், எல்லாருக்கும் வயிற்றுக்குள்ளே போவோம். ஆக்சுவலாக இது ஒன் பார்ட்டு முடிஞ்சிடுறதால நமக்கு ஈஸியாகவும் ஆகிடுது. எந்த சைட் டிஷ்ஷும் தேட தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. அரிசி இந்த மாதிரி ஆஃப் பாயில் வெந்தால் போதும். 50 to 60% நம்ம வெந்துட்டு அப்புறம் நம்ம அடிச்சிடலாம். வெங்காயம், வறுத்து வச்ச வெங்காயம், தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய், அப்புறம் லெமன் ஜூஸ், அரை முடி லெமன் ஜூஸ் போட்டுக்கிட்டேன் நான். உப்பு போட்டுக்கிட்டேன் வச்சு, மிளகாய்த்தூள், பச்சை மிளகாய் போட்டிருக்கிறதால மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போதும். மஞ்சத்தூள், கரம் மசாலா கொஞ்சம், கட் பண்ணி வச்சா கொத்தமல்லி, புதினா தழை அதையும் போட்டாச்சு. இப்போ நல்லா கலந்துக்கலாம். இந்த பிரியாணி செய்கிறதால என்னன்னாக்கா இதில் எல்லாமே கிடச்சிடுது, நமக்கு எல்லா நியூட்ரிஷனும் கிடச்சிடுறதால தயிரும் நம்ம சாப்பிட்ணும். முட்டை, கொத்தமல்லி, புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமன் எல்லாமே நமக்கு அதுக்குள்ளே கிடச்சிடுறதால உடம்புக்கும் ரொம்ப நல்லது தான் சொல்கிறாங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். முட்டை போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ நாம் லேயர் பண்ணிக்கலாம். பிரியாணியை லேயர் பண்ணிவிட்டு தம் போட்டு வச்சுட வேண்டாம். கொஞ்ச நேரம் நம்ம இதை வதக்கணும். அந்த பச்சை வாசம்லாம் போகணும்ல. இது நல்லா வதக்கிட்ட பிறகு எண்ணெய் ஊற்றிருக்கோம் ஆல்ரெடி. கொஞ்ச நேரம் இது கொதிக்கணும். கொதிச்ச பிறகு நாம் லேயர் போட்டுற வேண்டியதான். குக்கர் கீழே எடுத்து வச்சாச்சு. உங்ககிட்ட அடிக்கனமான பாத்திரம் எது இருந்தாலும் நாம் போட்டுக்கலாம். நல்லா உதிரியாக வந்துருக்க பாருங்கள் சாப்பாடு. கீழே எண்ணெய் ஊற்றிட்டாமோ கிரீஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு கிரீஸ் பண்ணிவிட்டு அப்புறமே நாம் அரிசி போட்டுட்டு சாப்பாடு போட்டுட்டு வேக வச்ச சாப்பாடை போட்டுட்டு நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம லேயர் பண்ணிக்கலாம். முட்டை மசாலா போட்டுக்கலாம். ஒரே வாட்டி போட்டுட்டேன், திரும்பி அப்படின்ட்டு ஒரே வாட்டி போட்டாச்சு. இப்போ மிச்சம் இருக்கிற அரிசி சாப்பாட்டை நாம் அதில் கலந்துட்டு நாம் தம் போட்டுற வேண்டியதுதான். இதே மெத்தடில் சிக்கன் கூட பண்ணலாம். சிக்கன், மட்டன் இதே மெத்தடில் பண்ணலாம். அது இன்னொரு மெத்தடில் நிறைய மெத்தடில் உங்களுக்கு இன்னும் ஃப்யூச்சர் வீடியோஸில் நான் இந்த மாதிரி வீடியோ பண்ணுறேன். கொஞ்சம் தண்ணி சுத்தண்ணி அது கொஞ்சம் சுத்தண்ணி கலந்துக்கலாம். மேலே கொஞ்சம் புதினா தழையோ, உங்கள்கிட்ட குங்குமப்பூ இருந்தால் குங்குமப்பூவை பாலில் கலந்து அதை கூட நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கணும் பாருங்கள். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நாம் தம் போட்டுற வேண்டியதுதான். தோசைக்கல் கொஞ்ச நேரம் நாம் ஆன் பண்ணி கொஞ்சம் சூடு ஏறட்டும். சூடு ஏற்ற பிறகு தோசைக்கல்லை வச்சு நாம் ஸ்லோவாக வச்சுட்டு அப்புறமே நாம் குக்கரை அந்த பிரியாணி குக்கரை எடுத்து வச்சுட்டாக்கா நமக்கு சுவையான முட்டை பிரியாணி ரெடி ஆகிடும். நீங்களும் ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முட்டை பிரியாணி பாருங்கள், சும்மா சூப்பராக அப்படியே உதிரியாக அந்த மசாலா கூட நம்ம அப்படியே கலந்துட்டேன் நான். அப்படியே லேயர் பிரியாணி இல்லாத கலந்துட்டாக்கா நல்லாயிருக்கும். மசாலாலாம் ஒன்றும் பாதியமாக இருக்கும். அப்புறமே எடுத்து போட்டுருவோம். வெறும் சாப்பாடு மட்டும் சாப்பிட்ருவோம். இந்த மாதிரி நாம் எல்லாத்தையும் கலந்துடும் போது நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். கலேஸ் எவ்ரிடே எசன்ஸுக்கு
மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.